இதோ இனியஸ் கலாட்டாஸின் இன்றைய தேடல். ஹாஸ்னி, யாழினி, ஹாஸ்னி, மணி என்ன ஆகுது பாருமா, ஸ்கூலுக்கு டைம் ஆகுதுமா. டெய்லி உங்கள் கூட இது ஒரு போராட்டமாக இருக்குமா எழுப்புறது. யாழோ, இப்படிலாம் நீங்கள் சொன்னால் கேட்க மாட்டீங்க. வரேன். இன்னைக்கு நான் கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டில் நாளைக்கெல்லாம் நீங்களாக எந்திரிச்சிடணும். ஹாஸ்னி, யாழினி, என்ன பண்ணாலும் எந்திரிக்க மாட்டாளுங்க. என்னதான் பண்ணுறது இவளுங்களா? வரேன். தண்ணி ஊற்றி எழுப்பும். டெய்லி ஒரு ட்ரீட்மெண்ட். யாழினி எழுந்து. ஸ்கூலுக்கு எழுப்பாம என்ன செய்வாங்க? அன்பா தான் எழுப்புனாங்க. எந்திரிக்கலையேன்னு தான் இதெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு. சுடு தண்ணி ஊத்தி இருக்கணும். நான் உன் அம்மாடி, தப்பு பண்ணா ராங்கா தான் பேசுவேன். என்னடி சொல்லி கொடுத்து வளர்க்குறாவல? என்னடி பேசுறாவ? நான் உன் அம்மாடி, தப்பு பண்ணா அடிக்க தான் செய்வாங்க. உங்களுக்கு தப்பு பண்ணக்கூடாதுன்னு தெரியாதா உனக்கு? என்கிட்ட லா பேசுறியா நீ? பின்ன உங்களை மாதிரி பேரண்ட்ஸ் கிட்ட டீச்சர்ஸ் கிட்ட சும்மா அடி வாங்குறதுக்கு நாங்க ஒன்றும் டம்மி 90s கிட்ஸ் கிடையாது, ஜென்சி கிட்ஸ். ஹாஸ்னி, ஆயிடு 2 பேரும் இங்க வாங்கல. அந்த வந்துட்டோமா. என்ன ஹாஸ்னி, கார் ஏதோ கம்பளி பூச்சி மாதிரி வச்சிருக்க? இது ஏர்பாட்ஸ் மாதிரி கூட தெரியாதா உனக்கு? ஏய், நான் உங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து வந்திருக்கேன் புதுசா. அப்படியா? இன்னும் கொஞ்சம் காட்டு. கொஞ்சம் எல்லாம் காமிக்காது, முழுசாவே காமி. இதையே நாங்க பண்ணா குறைஞ்சி என்ன வேண்டியது. இங்க பாத்தீங்களா புது ட்ரெஸ்ஸு? என்ன கருமமா இது? ஏய், பட்டு பாவாடை சட்டடி, நம்ம ட்ரெடிஷனல். அதெல்லாம் தெரியுது, இது எதுக்கு எங்களுக்கு வாங்கிட்டு வந்திருக்க? ஏமா, பட்டுப்பாடு வாங்க தெரிஞ்ச உனக்கு அதை யாருக்கு வாங்கணும்னு தெரியல பாத்தியா? ஏய், இதெல்லாம் போட்டா நீங்க ரொம்ப அழகா இருப்பீங்கடி. அம்மா, நீ என்ன காட்டுல இருக்கமா நீனு? ஆமாமா. என்னடி, அப்போ என்ன மாதிரி ட்ரெஸ் தான் உங்களுக்கு எடுக்கணும்? அதுவா, இந்த ஓவர் சைஸ் டி-ஷர்ட்டு, ஹூடிஸ், நல்ல மாசான கூலர்ஸ், பேகி பேண்ட்ஸ், ஒயிட் ஸ்னீக்கர்ஸ், இதெல்லாம் தான் ட்ரெண்டே. அப்போ இதெல்லாம் இனிமேல் நீங்கள் போட மாட்டீங்க? அப்படி நம்ம போட்டுப்போம். ஆனால் ஸ்கூல் ட்ரெடிஷ்னல் டேஸ், தீபாவளி, பொங்கல், இந்த மாதிரி ஒகேஷனல் டேஸ்லாம் போட்டுப்போம். மற்ற நாள் ட்ரெண்டியான ட்ரெஸ் தான் போடுவோம். ஆமாம். அப்போ நான் வாங்கிட்டேனே, இப்போ என்ன பண்ணுறது? போயிட்டு போட்டு நம்ம ட்ரெண்டிங்கான ட்ரெஸ்ஸை போய் வாங்கிட்டு வந்துடு. வா, நம்ம போகலாம். எல்லாம் என் தலை எழுத்து. இவ்வளோ அழகான ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வரேன், வேணாமா ட்ரெண்டி ட்ரெஸ்ஸு, நொண்டி ட்ரெஸ்ஸுன்றாங்க. அம்மா, ஷாப்பிங் போகலாமாம்மா? ஷாப்பிங் போகலாமா? ஸ்கூல்லேருந்து வரும்போதே சொல்லியிருக்கலாம்ல, போயிட்டு வந்துருக்கலாம்ல. மறந்துட்டோம்மா. சரிவா, இப்போ போகலாம். இப்போ போகலாமாம்மா? சரி, நீங்களே போயிட்டு வந்துருங்க. அம்மா, இன்னும் கண்டிப்பாக ஒரு மனிதர் ரொம்ப முக்கியம். ஒன்றா போயிட்டு வந்துடலாம், வா. ஏம்மா, ஒரு ஸ்கெட்சு, கிரையான்ஸு, மேப்பு வாங்குறதுக்கு நான் வரணுமா? 100 ரூபா போதும்ல. நாங்கள் மறக்காமல் சில்லறை வாங்கிட்டு வாங்க. இந்த நாங்களே எங்களுக்கு ஃபோன் வாங்கலாம் கொடுத்தோம். வயசாவது உங்களுக்கு ஃபோன் வாங்கி தரணும். அம்மா, ஸ்கூலில் நோட்ஸ் எல்லாம் பிடிஎஃபாக தான் அனுப்புகிறாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த லெசன்ஸ் எல்லாமே வந்து யூடியூப்பில் தான் இருக்குது. அதனால் ஃபோன் வந்து ரொம்ப முக்கியமா, ரொம்ப நெசசரி. அதான் ஏன் ஃபோன் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அம்மா, ஃபோனில் அப்பப்போ சொந்தக்காரங்க ஃபோன் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் சார்ஜ் போயிடுவோன்னு நீ தர மாட்டேன். கரெக்டு. நீங்க 2 ஃபோன் கூட வேணாம், ஒன்று போதுங்க, இப்போ ஷேர் பண்ணிக்கிறோம் அப்படியே. ஏய், நானே ஃபோன் வாங்கி தரலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். சும்மா 2 ஃபோன் வேணா, ஒரு ஃபோன் போதும் பேசிட்டு இருக்கீங்க. அம்மா, நீ மட்டும் ஃபோன் வாங்கி தராம போய் என்னால் படிக்க முடியாம ஃபெயில் ஆனோன்னா எங்களுக்கே கூடாதுப்பா. பிளாக்மெயில் பண்ணுறீங்க 2 பேரும். நான்லாம் சின்ன வயசு திருநெல்ல பட்டன் ஃபோன் வாங்கி பாட்டு கேட்டுட்டு இருந்தேன். என்கிட்ட வந்து ஃபோன் கேட்டுட்டு இருக்கீங்க. அட பூமரம்மா, சும்மா அந்த காலம் இந்த காலம்னு நியூ ஜெனரேஷனுக்கு நீங்க தான் அடாப்ட் ஆகணும். ஆமாம்மா. ஏண்டி, சரி ஓகே வாங்கி தரேன், ஆனால் ஃபோன் வாங்கி கொடுத்தா பிள்ளைங்க கெட்டு போயிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அதாண்டி பயமா இருக்கு. அம்மா, அதெல்லாம் எதுவும் கிடையாது, நம்பி வாங்கி கொடு. நாங்களாம் பத்திரமா வச்சுப்போம் ஃபோனை, எதுவுமே ஆகாது. உங்க மூஞ்சிங்கெல்லாம் நம்புற மூஞ்சாடி, எப்படி நம்புறது? நம்பனாதான் மார்க் வரும். ஆமாம்மா, எப்படி வசதி?
சரி ஓகே வாங்கி தரேன். என்ன ஒரு 10,000 ரூபாய் வாங்கினா போதுமா? 10,000 ரூபாவா? அம்மா அது கூட ஒரு 0 அப்படியே ஆட் பண்ணிக்கோமா. அப்படியே ஆப்பிள் ஷோரூம் போயிட்டு ஆப்பிளில் ஒரு புதுசாக லான்ச் ஆன மாடல் ஃபோன் ஒன்று வாங்குறோம். அது போதும் எனக்கு. நான் வச்சிருக்க ஃபோனே 10,000 தான். பொண்ணுங்களுக்கு சேவை வேற யாருக்குமா செய்ய போற? சரி ஓகே, அப்பா வந்து நான் சொல்றேன். அப்பா வந்து என்ன முடிவு பண்றாரோ அதான் முடிவு. ஓகேம்மா. ஏய், யார் இந்த வேலையை பார்த்து வச்சது? நெட்ஃப்ளிக்ஸை சப்ஸ்கிரிப்ஷன் யார் ஆன் பண்ணி விட்டது? அம்மா அதுக்கு என்னம்மா இப்போ? ஃபோன் எதுக்கு வாங்குனீங்க? படிக்கிறேன்னு சொல்லி தானே வாங்குனீங்க. இந்த வேலைலாம் உங்களை யார் பார்க்க சொன்னா? அம்மா நெட்ஃப்ளிக்ஸ் இல்லாம அனிமேலாம் பார்க்க முடியும். ஆமாம்மா. இது அனிமேவா? அப்படின்னா என்ன? அம்மா அதுவும் ஒரு கார்ட்டூன் மாதிரி தான்மா. நாங்களாம் அந்த காலத்துல வந்து கேபிள் டிவில கார்ட்டூன் படம் பார்த்துட்டு இருந்தோம். நீங்க என்னமோ புதுசு புதுசா பேசிட்டு இருக்கீங்க. மா அதெல்லாம் எப்பயோ அவுடேட் ஆயிடுச்சுமா. இப்பெல்லாம் நருட்டோ, ஒன் பீஸ், டெத் நோட்டு இதெல்லாம் தான் ஃபேமஸே. முன்னாடி என்னென்னமோ சொல்றீங்க. மா ஆமாம்மா, இதெல்லாம் பார்த்துட்டு போய் ஸ்கூல் டிஸ்கஸ் பண்ணாதான் ஜென்சி கிட்ஸ்னு ஒரு கெத்தே வரும். ஓ இதெல்லாம் நீங்க பார்த்துட்டு போயிட்டு ஸ்கூல்ல வேற டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல. இந்த போன்னால படிப்பு கிடிப்பு ஏதாவது குறையட்டும். நாளை பின்ன உங்களுக்கு போனே கையில கிடைக்காது, பார்த்துக்கோங்க. ஏண்டி வெளியில கூட்டு வர சொன்னேன் தான் இங்க பார்க்கு கூட்டு வந்தேன். இங்க வந்து ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்க. இந்த இயற்கையெல்லாம் பாருண்டி, இந்த வானத்தை பாரு, இந்த மேகத்தை பாரு. என்னடி இப்படி பண்றீங்க? அம்மா வீட்டில் இருந்தால் கற்றுக்கிட்டே இருப்பேன், இல்லை ஏதாவது ஆள் சொல்லிட்டே இருப்பேன். அதனால எல்லாம் கூப்பிட்டு வர சொன்னேன். இங்கேயும் வந்து சும்மா கேட்டுக்கிட்டே இருக்கம்மா. ஏதாவது சொல்லுங்கடி. சரி இந்த காலத்து பசங்களே ரொம்ப மோசம். அம்மா சரி எனக்கு ஒரு நல்ல சைக்கிளை பார்த்து வாங்கி தரியா? சைக்கிள் தானே, வாங்கிடுவோம். அம்மா சைக்கிள்லாம் ஒன்றும் நீ நினைக்கிற சைக்கிள்லாம் கிடையாது. எனக்கு வந்துட்டு 7 கீர் வச்ச சைக்கிள் தான் வேணும். முன்னாடி 7 மலை 7 காலுன்ற மாதிரி என்னென்னமா சொல்கிற. அது நான் 7 கீர் சைக்கிள். அம்மா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு சும்மா வெறும் இந்த 4 கீர் 5 கீர் சைக்கிளாக தான் வச்சுருக்காங்க. ஆனால் எனக்கு 7 கீர் வச்சு தான் வேணும். 7 கீர் சைக்கிளெல்லாம் வாங்கி தர முடியாது ஹாசினி. நாங்களாம் அந்த காலத்தில் எங்கள் அப்பாட்ட 2,000 ரூபாய் சைக்கிள் கேட்டு கெஞ்சி கடைசி வரைக்கும் எங்கள் அப்பா வாங்கி தரல. அவர் சைக்கிளையே வந்து ததக்கா புதக்கான்னு ஓட்டி கஷ்டப்பட்டோம். இப்போ வந்து சும்மா 7 கீர் லேடி சைக்கிள் தான் வாங்கி தர முடியும். போயிட்டே வேலையை பார்த்துட்டு. அம்மா நீ மட்டும் வாங்கி தரணும்னு வச்சுக்கோ, ஏன் நான் அந்த வீட்டிலே இருக்க மாட்டேன், கிளம்பி வெளியே போயிடுவேன். எப்பா இந்த ஜென்சி கிட்ஸ் தொலை தாங்க முடியலடா சாமி. வீட்டை விட்டு வெளியதாம உக்காந்துட்டு இருக்கோம். ஏதாவது பண்ணிட்டு போ. அம்மா இப்போ வாங்கி தரவே மாட்டியா? நம்ம என்ன பேரண்ட்ஸ் பர்மிஷன் கேட்க 90s கிட்ஸா? நம்மளாம் ஜென்சி கிட்ஸ். ஜென்சி கிட்ஸோட பவர்னு கேட்டுவோம். அப்படியே ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணுற வேண்டியதான். A few moments later. ஜென்சி கிட்னா உன் இஷ்டத்துக்கு ஆர்டர் போடுவியா? உன்னை வளர்த்த நான் 90s கிட்ரி. இப்போ என் பலத்தை நான் காட்டுறேன் பாரு. எப்பயுமே எல்லாருக்குமே ஒரு கருத்து இருக்குது. இந்த ஜென்ரேஷன் குழந்தைங்க இப்படி தான் இருப்பாங்க, இந்த ஜென்ரேஷன் குழந்தைங்க இப்படி தான் இருப்பாங்க. ஜென்ரேஷன் காரணமே கிடையாது. வளர்க்குற நம்ம எப்படி வளர்க்குறோங்கிறத பொறுத்து தான் குழந்தைங்களுடைய வளர்ப்பும் இருக்குது. ஸோ அதனால் இந்த வீடியோவில் ஜென்சி கிட்ஸ் வந்து இப்படி இருப்பாங்க அப்படின்னு ஒரு சின்ன அல்ட்ராசிட்டியாக ஒரு காமெடியாக பண்ணியிருக்கோம். பட் இப்படி தான் குழந்தைங்க இருப்பாங்கன்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது. அந்த மாதிரி அடம் பிடிக்காத குழந்தைங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதால் நம்ம வளர்ப்பு தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணுது. ஸோ இந்த வீடியோ வந்து யார் மனதையும் புண்படுத்துறதுக்கோ காயப்படுத்துறதுக்கோ இல்லை, ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு போகிறதுக்கு தான் நாங்களும் ஃபன் பண்ணிட்டோம். நீங்களும் இந்த வீடியோவை பார்த்து ஃபன் பண்ணி ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இன்ஸ்டா டாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. பை. இனிஸ் கலாட்டாஸின் அடுத்த தேடலுக்காக காத்திருங்கள். இது ஒரு போராட்டமாக இருக்குமா ஹாசினி? கையை பிடிப்பான்னு நானும் பார்க்குறேன். தான் செய்வாங்க. ஜென்சி அதோட ஜென்சி யாச்சி. ஏய் என்ன ஹாசினி காதில் கம்பளி பூச்சை காணோம்? கூட்டு போயிருப்பேன்ல, இப்போ திருப்பி வந்து ஃபுல்லாக சொல்கிறேன். சாரி. என்னடி நாங்களாம் பிளாக்மெயில் பண்ணுவீங்களா? அதெல்லாம் நான் இப்போ இவ வேறு எமோஷ்னலாக அது இல்லை கரெக்டாக மாற்றி சொல்கிறேன்.